நண்பர்களே, நம்ம மீன் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இப்போ திருப்பிக்கும் அந்த மீன் குட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே அதாவது இந்த பெண் மீனை திருப்பிக்கும் அதுக்குள்ளே பிரித்து விட்டுட்டோம். திருப்பிக்கும் குட்டி போட்டுச்சுன்னா இந்த டேங்க்குள்ளே அப்படியே போயிடும்ன்ட்டு. மற்ற நம்ம பெரிய சைஸ் மீனெல்லாம் வேறு சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ திருப்பிக்கும் குட்டி போட்டுருவாங்க அப்படின்ட்டு இந்த சின்ன கூடைக்குள்ளே விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறைய மீன் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும். பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ மீன்கள் இருக்குன்ட்டு கேமராவில் ஒழுங்காக கவர் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், இது ஃபுல்லாக மீன் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சின்ன மீன் தான். இப்போ நம்ம இந்த கூடைக்குள்ளே இருக்க மீன் குட்டி போட்டாலுமே வெளியே வந்தால் இவங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த சைஸில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால அதுக்குள்ளேயே அப்படி வச்சுட்டோம். குட்டி போட்டாலும் இந்த மீன்கள் கூட அப்படியே சேர்ந்துக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த இதில் டேஞ்சரான ஆளுங்க இங்கே வச்சுருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், இதில் தான் அவங்க இருக்காங்க. இவங்க தான் சாப்பிட்டுப்படுவாங்க குட்டி போடுறவங்கள. அதனால் அவங்கள பிரித்து வச்சாச்சு. இவங்கெல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்ட குட்டி மீன்கள்லாம் நல்லா நம்ம கடையில் ஒரு சைஸ் வாங்கினோம் பாருங்கள், அந்த சைஸுக்கே ஆயிடுச்சு. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த கூடைக்குள்ளே இருக்க மீனும் குட்டி போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவர் இன்னும் சில வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.